10ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை பேழை கம்பராமாயணம். கண்ணில் கண்டவற்றை கவினுற காட்சிப்படுத்துவது கவிதை. அன்றாட நிகழ்வையும் அழகுற பதிவு செய்வது கவிதை. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கண்ட காட்சிகள், கேட்ட ஒலிகள், உணர்ந்த எண்ணங்கள் என எல்லாமுமாய் கவிஞனின் சிந்தனைக்குள் புகுந்து அவனை கலையின் உச்சம் தொட வைக்கின்றன. அவ்வகையில் கல்வியில் பெரியவன் கம்பன் என்றும், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றும் முதுமொழியால் போற்றப்பட்டவன் கம்பன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும், கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று மகாகவி பாரதியார் புகழ் பாட காரணமாயிருந்தவர் கம்பன். கம்பன் கவியே கவி என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புகழ்ந்தவரும், தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது, கம்பனின் கவிச்சிறப்பே அது என்று நாமக்கல் கவிஞரால் போற்றப்பட்டவரும், விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று பல பட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டப்பட்ட கம்பன் அருளிச் செய்த பாடல்கள் சிலவற்றை படித்து சுவைப்பதே இப்பதிவின் நோக்கம். கம்பரை பற்றியும் கம்பராமாயணம் பற்றியும் நாம் சிறு வகுப்பு முதல் இருந்தே படித்து கொண்டு வருகின்றோம். இருப்பினும் சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு பாட பகுதிக்குள் செல்வது சிறப்பு. கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரில் ஆதித்தன் என்பவருக்கு மகனாக பிறந்தார். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார். குலோத்துங்கச் சோழனின் அவைக்கள புலவராகவும் திகழ்ந்தார். கம்பர் தமது படைப்புகளின் மூலம் திறமைகளை மட்டும் வெளிக்காட்டாமல் தமிழின் அழகையும் எளிமையையும் உலகிற்கு தந்த கம்பர் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, மும்மணி கோவை போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். கம்பராமாயணம் பற்றிய சில முக்கிய தகவல்கள். கம்பராமாயணம் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த காப்பியங்களில் ஒன்று. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என்று பெயரிட்டார். வால்மீகி ராமாயணத்தை தழுவி கம்பர் இயற்றிய இக்காப்பியம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஆழமாக பதிந்துள்ளது. கம்பராமாயணத்தின் சிறப்புகள். தமிழின் பெருமையை கூறுகிறது. வடமொழியில் இருந்து தமிழுக்கு மாற்றப்பட்ட போதிலும் தமிழின் இனிமையையும் வலிமையையும் வெளிப்படுத்தியுள்ளது. பண்பாட்டு பின்னணி. தமிழர்களின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக காட்டுகிறது. கதாபாத்திரங்களின் உயிர்ப்பு. ராமன், சீதை, லக்வணன், பரதன், அனுமன் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் மிகவும் உயிர்ப்பாகவும் நம்மை கவர்ந்திடும் வகையிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். கம்பராமாயணம் உணர்த்தும் நீதி போதனைகள். கடமை, கருணை, தியாகம், நேர்மை போன்ற உயரிய குணங்களை போதிக்கிறது. கம்பராமாயணத்தின் இலக்கிய சிறப்பு. கம்பரின் சிறந்த சொல்லாடல், அழகிய நயங்கள், உவமைகள், எடுத்துக்காட்டுகள் ஆகியவை இக்காப்பியத்திற்கு தனிச்சிறப்பை தருகின்றன. கம்பராமாயணம் உணர்த்தும் முக்கிய கருத்துகள். கடமை. ராமன் தனது கடமையை நிறைவேற்றும் பொருட்டு வனவாசம் சென்றார். கற்பு. சீதை தனது கற்பு தன்மையை காத்து வந்தது. தியாகம். பரதன்
ராமனுக்கு ஆட்சியை விட்டு கொடுத்து தன்னை தியாகம் செய்தது. நட்பு. அனுமன் ராமனுக்கு செய்த உண்மையான நட்பை இக்காப்பியம் விளக்குகிறது. கம்ப ராமாயணம் ஏற்படுத்திய தாக்கங்கள். கம்ப ராமாயணம் பிற்கால தமிழ் இலக்கியங்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ் மக்கள். தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மதிப்புகள் ஆகியவற்றை வடிவமைத்தது. உலக இலக்கியம். உலக இலக்கியத்தில் கம்ப ராமாயணம் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. நாம் இப்போது கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன, காண்டங்கள் உணர்த்தும் வரலாறு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சுருக்கமாக. கம்ப ராமாயணத்தின் 6 காண்டங்கள். கம்ப ராமாயணம் 6 முக்கியமான காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காண்டமும் ராமனின் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்தை விவரிக்கின்றது. அவை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். முதலில் நாம் பாலகாண்டத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். பாலகாண்டம். பாலகாண்டமானது ராமனின் பிறப்பு, இளமை காலம் மற்றும் தசரதனின் வேள்வி, சீதைக்கு ராமனை மணமுடித்தல் போன்ற நிகழ்வுகளை விவரிக்கின்றது. இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் ராமன் இளவரசனாக அறிவிக்கப்பட்டு பின்னர் காட்டுக்கு செல்லும் கட்டளை வரும் வரை அயோத்தியில் வாழ்ந்த காலத்தை விவரிக்கின்றது. மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்தில் ராமன், சீதை மற்றும் லக்குவணன் ஆகியோர் காட்டுக்கு சென்று வாழும் காலத்தை விவரிக்கிறது. இதில் சீதை ராவணனால் கடத்தப்படும் நிகழ்வும் அடங்கும். நான்காவது காண்டம் கிட்கிந்தா காண்டம். இந்த கிட்கிந்தா காண்டத்தில் ராமன் சீதையை தேடி கிட்கிந்தை நாட்டுக்கு சென்று சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு ராவணனுக்கு எதிராக போர் செய்ய தயாராகும் காலத்தை விவரிக்கிறது. அடுத்து 5வது காண்டம் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில் ராமன் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருவதற்கு முன்பு நடக்கும் சில நிகழ்வுகளை விவரிக்கிறது. அடுத்து இறுதியாக 6வது காண்டம் யுத்த காண்டம். ராமன் ராவணனோடு போரிட்டு வென்று சீதையை மீட்டு அயோத்தியை அடைந்து காலத்தை விவரிக்கிறது. இந்த 6 காண்டங்களும் ராமனின் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்களை விவரித்து அறம், நீதி, கடவுள் பக்தி போன்ற உயரிய கொள்கைகளை வலியுறுத்துகின்றன. நன்றி.